ஹாய் ஃபேமிலிஸ். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். சரிங்களா? கிராமத்து முறையில் எப்படி செய்கிறோம் அப்படின்றத பாருங்கள். நான் வந்து தயிர் வந்து ஆட் பண்ண மாட்டேன். தயிர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, லெமன், கருவேப்பிலை, புதினா தழை, கொத்தமல்லி தழை, 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கிறதா நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? இல்லை வேறு எதாவது மசாலா நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. எங்கள் அம்மாலாம் செய்கிறப்போ வந்து என்னென்னா அந்த சிக்கன் மசாலா கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. வெறும் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வச்சு வந்து பிரியாணி செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? தயிர் கூட ஆட் பண்ண மாட்டாங்க. லெமன் வந்து ஒரே ஒரு லெமன் ஃபுல்லாகவே புழிஞ்சு ஊற்றுவாங்க. எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? கொஞ்சமாக வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பெருஞ்சீரகம், கறிப்பட்டை, கிராம்பு, கசகசா போட்டுக்கிட்டேங்க. பிரிஞ்சி இலை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அந்தளவுக்கு வந்து நான் நிறைய மசாலா போட மாட்டாங்க. ஏன்னா வந்து சாப்பாடு திகட்ட ஆரம்பிச்சிடும், சாப்பிட முடியாது. வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணங்கட்டும். நீங்கள் மசாலா ஐட்டம் நீங்கள் என்னென்ன போட்டுக்கிறதா நீங்கள் போட்டுக்கங்க. சரிங்களா? இங்கே வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரிசிலாம் போட்ட பிறகு தண்ணி ஊற்றின பிறகு ஒரு நேரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. உப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் சாப்பாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கிட்டேங்க. சில பேர் கருவேப்பிலை போடுவாங்க, சில பேர் கருவேப்பிலை போட மாட்டாங்க. நான் கருவேப்பிலை போடுவேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வந்து ஒரு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா மசாலா அதெல்லாம் அதிகமாக சேர்க்காம இந்த சிக்கன் மசாலா, அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்க்காம நீங்கள் பச்சை மிளகாய் போட்டாலே அந்தளவுக்கு நல்லாயிருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் புதினா தழையை லேசாக அரைச்சி நான் அதில் போட்டிருக்கேங்க. இது நீங்கள் சாப்பிட்றப்போ வந்து ஒரு புதினா தழை கூட இருக்காதுங்க. அப்படியே சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களும் வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க. தேவையான மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் காரத்துக்காக. நீங்கள் மசாலா எதுவுமே இல்லாமல் வெறும் பச்சை மிளகாய் மட்டுமே போட்டு நீங்கள் சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாதி ஆஃப் லெமன் வந்து போட்டுக்கிட்டேங்க. நீங்கள் ஒரு லெமன் கூட நீங்கள் தயிர் நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா ஒரு லெமன் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். நான் தயிர் ஆட் பண்ணலைங்க. பாதி வந்து லெமன் புழிஞ்சு விட்டுட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் கிரேவி பதத்துக்கு வந்துருச்சிங்களா? இப்படி தான் வந்து கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம கறி போட்டுக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் நான் போட்டிருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேங்க. சாப்பாட்டு அரிசி தான், பாஸ்மதி அரிசிலாம் இல்லைங்க. சாப்பாட்டு அரிசிக்கே போட்டால் நல்லாயிருக்குங்க. மறுபடியும் வந்து கறி வேவத்துக்கு கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கறி வந்து நல்லா வேகணுங்க. சரிங்களா? அந்த மசாலா எல்லாமே கறியில் வந்து சேர்ந்த பிறகு தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வந்துருச்சா? நீங்கள் கொஞ்சம் அரை வேக்காடு நீங்கள் கறி வெந்த பிறகு நீங்கள் அரிசி போட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் விசில் வந்துடும். பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் போட்டுக்கிறதா போட்டுங்க. நான் நெய்லாம் போடலங்க. கடலை எண்ணெய் மட்டும் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல நான். அடுத்து அரிசியை போட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினேன். அந்த அரிசியில் அந்த காரம்லாம் ஏறின பிறகு நல்லா சாப்பாடு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அவ்வளோதாங்க. 2 டம்ளர் அரிசி, 5 டம்ளர் வந்துட்டு நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. கறிக்கெலாம் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்ற தேவையில்ல. அந்த கறி வேக வைக்கிறப்ப வந்து கறியிலேயே கொஞ்சம் தண்ணி விடுங்களா, அதனால் 5 டம்ளர் ஊற்றினா போதும். அவ்வளோதாங்க. பாருங்கள் எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்துட்டுங்களா? இந்த அளவுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா வேக வச்சாதாங்க இந்த அளவுக்கு வந்து மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். விசில் போட்டாச்சு. இடையில வந்து நான் டீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் டீ பிரியர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.